கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இன்றைய வேத வசனம் ஏசாயா 55:3. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீது அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தாவீது அருளின நிச்சயமான கிருபைகளை நமக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தி இருக்கிறார். தாவீதுக்கு எத்தனையோ சத்துருக்கள் எழும்பினர். சத்துருக்கள் கைகளிலே தாவீதை விட்டுவிடாமல் சத்துருக்களை அழித்துப்பட தாவீதுக்கு தேவன் கிருபையை கொடுத்தார். தாவீதோடு கர்த்தர் இருந்தபடியால் அவன் சத்துருக்களை அழித்தான். சங்கீதம் 119:124 வாசிக்கிறோம், உமது அடியேனே உமது கிருபையின்படியே நடத்தி என்று. தாவீதை நடத்தினது அவருடைய கிருபையாகும். தாவீது சோர்ந்து போன போது அவருடைய கிருபை தேற்றினது. தாவீதை அவருடைய கிருபை உயிர்ப்பித்தது. சங்கீதம் 18:50 வாசிக்கிறோம், தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார் என்று. தாவீதின் வம்சத்திலே ராஜாக்கள் தோன்றினார்கள். தாவீது கர்த்தரையே நம்பியிருந்தபடியால் அவருடைய கிருபை தாவீதை சூழ்ந்து கொண்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவன் மேல் முழுமையாக நம்பிக்கை வைக்கும்போது தாவீது அருளின நிச்சயமான கிருபைகளை அவர் நமக்கு தருகிறவராயிருக்கிறார். சங்கீதம் 13:5 வாசிக்கிறோம், உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, தாவீது தேவனுடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருந்தபடியால் அவருடைய கிருபையிலே கலிகூறும்படி செய்தார். சங்கீதம் 36:7 வாசிக்கிறோம், அவருடைய கிருபை அருமையானது என்று. தாவீதுக்கு தேவன் அவருடைய கிருபையை கொடுத்தார். சங்கீதம் 48:9 தாவீது சொல்கிறார், உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறேன் என்று. தாவீதின் மனது தேவனுடைய கிருபையை மட்டுமே சுற்றி வந்தது. அவருடைய கிருபை தாவீதின் மேல் பெரியதாக இருந்தது. தாவீது உரியாவை கொலை செய்து உரியாவின் மனைவியாகிய பத்சேபாலிடம் தவறான உறவு கொண்டபோது தாவீதை தேவன் தண்டித்திருக்க வேண்டும். ஆனால் தாவீதின் மேல் தேவன் கிருபை வைத்திருந்தார். தாவீது தன் குற்றங்களை அறிக்கை செய்த போது அவன் பாவங்களை மன்னித்தார். ஆம் பிரியமானவர்களே, தகுதியே இல்லாத நமக்கு தேவன் கொடுத்த பரிசுதான் அவருடைய கிருபை. அவருடைய கிருபை மாறாததா இருக்கிறது. தாவீதுக்கு காட்டின மாறாத அன்பை உங்களுக்கு காட்டுவேன் என்று பொது மொழிபெயர்ப்பு வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். தாவீதுக்கு தேவன் விசேஷ கிருபையை கொடுத்திருந்தார். தாவீதை விட நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கொடுத்திருக்கிற கிருபை பெரியதாக இருக்கிறது. பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாக பெருகினது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எபிரேயர் 9:14 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரித்திருக்கிறது என்று. ஆம் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு பாராட்டின கிருபை பெரியதாக இருக்கிறது. எபிரேயர் 8:12 வாசிக்கிறோம், ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று. ஆம் பிரியமானவர்களே, அவர் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினையாமல் இருக்கிறபடியால் நம் ஆத்துமா பிழைத்திருக்கிறது. அவருடைய கிருபையால் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். ஏசாயா 55:3 நம்முடைய செவியை சாய்த்து அவரிடத்தில் வரும்போது தாவீது அருளின நிச்சயமான கிருபைகளை அவர் நமக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.